கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், சியோன் ஜெப வீடு காஞ்சிவாக்கம் கிராமத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு பாருங்கள், இந்த ஜாய்டி வாயிலாக தேவன் உங்களோடு பேசும்படிக்கு இந்த அடியனையும் தேவன் உங்களோடு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறான். பாருங்க, அவருடைய வசனம் சொல்லுது. பாருங்கள், இந்த ஜூன் மாதத்தில் தேவப்பிள்ளையிலே பாருங்கள் வசனம் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், உபாகமத்தின் புத்தகத்தில் 31:8 சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உன் முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிற தேவன். பாருங்க, இந்த உலகத்துல யாரும் நம்ம முன்னாடி போறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம முன்னாடி போற தேவனாகிற அன்பு தேவப்பிள்ளையிலே, ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்யும்படிக்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி போகிறவர். முன்னாடி போகிற தேவனாமின். பாருங்க, முன்ன விட்டு பின்னாடி தள்ளுற கூட்டம் உண்டு. ஆனா ஆண்டவர் நம்ம முன்னாடி போயிட்டு எல்லா வேதனையும் எல்லா கண்ணீரையும் நம்ம முன்னாடி இருக்கிற கோணையாளர்களை செவ்வையாக்குற தேவன். அவர் முன்னாடி போய் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கோணம் உண்டோ, என்னெல்லாம் பிரச்சனை உண்டோ, என்னெல்லாம் பாடுகள் உண்டோ செவ்வைப்படுகிற தேவன் நம்மளோடுகிற அன்பு தேவ பிள்ளையிலே. அதான் சொல்கிறேன், நான் உன் முன்பாக போய், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போய் நமக்கு தேசத்தை ஒரு தேசத்தை கொடுப்பாரு, தேவன் நமக்கு ஒரு இடத்த கொடுப்பாரு, தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. இந்த இடத்தெல்லாம் தேவன் நம்ம முன்னாடி போவாருங்க. அவர் முன்னாடி போகிற தேவன் நம்மளுக்கு முன்னாடி போய் கொடுத்த தேசத்தை, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுத்தம் பண்ணபடிக்கு, கொடுத்த தேசத்தில் இருக்கிற பொல்லாத கிரியில் அழிக்கும்படிக்கு நான் முன்னாடி பார்த்து சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்மளோடு இப்போ எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானப்படுத்தபடி எத்தனையோ பேர் நிற்பாங்க. நம்ம கொடுத்த தேசத்தையும் நம்ம கொடுத்த எல்லையும் தேவன் நம்ம முன்னாடி போய் அதை சீர்படுத்த வல்லவர் அன்பு தேவப்பிள்ளையிலே. அவர் பாரு, நான் முன்னாடி போய் கோணைவில செவியாக்குற தேவன். கர்த்தர் நம்ம கரம் பிடித்து நடத்த வராங்க. வசனம் சொல்லுது பாருங்க, முன்னாடி போகிற மட்டுமல்ல, முன்னாடி போன நான் சொல்றாரு, அவர் உன்னோடு கூட இருப்பார். பாருங்க, அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன். முன்னாடி போய் எல்லாத்தையும் சீர்படுத்தி சரிப்படுத்திட்டு நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூடவே இருப்பார். ஆமே, நம்மளோட கூடவே இருக்கிற தேவன். உலகத்தில் யாரை சொல்ல மாட்டாங்க உன் கூடங்கிறேன்னு. புரியுதா? நம்ம மனுஷன் கூட வந்து உன் கூட இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை பராமரிக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் நம்ம அழகை பார்த்து வருவாங்க, சில பேர் நம்ம பணத்தை பார்த்து வருவாங்க, சில பேர் பொருளை பார்த்து வருவாங்க, பொருளாதாரத்தை பார்த்து வருவாங்க, நம்ம பதவியை பார்த்து வருவாங்க, நமக்கு இருக்கிற படிப்பை பார்த்து வருவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்பா. நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கலாம், எவ்வளோ கண்ணீர்லாம், இப்போ நீ அசிங்கமாக கூட இருக்கலாம், உன்னை பாருங்கள் 4 பேர் பார்த்து அற்பமாகவும் நினைக்கலாம். ஆண்டவர் உன் கூட இருப்பார் தேவப்பிள்ளை, அன்பு தேவப்பிள்ளையிலே. ஆண்டவர் உன் கூட இருந்தும் கண்ணீரை மாற்றி உன் கவலையை மாற்றி முதல்ல முன்னாடி போய் இருப்பார். ரெண்டாவது சொல்கிற, உன் கூடவே உட்காந்து உன்னுடைய வேதனையை மாற்றி உன்னுடைய கண்ணீரை மாற்றுற தேவன் உன் கூட இருப்பேன்றார் இல்லையா? கூட இருந்து மட்டும் இல்லை இல்லையா, உன்னுடைய கண்ணீரை மாற்றுகிற தேவனாக இருக்காரு இல்லையா? அதான் சொல்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன் சொன்ன தேவன். அவர் சொல்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து. அப்போ கூட இருக்கிறது மட்டும் இல்லை, சொல்கிறாரு, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை. விலகவே மாட்டாருங்க ஆண்டவர், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே மாட்டாராம். மோசைக்கிட்ட தான் சொல்கிறாரு. மோசைக்கிட்ட ஆண்டு சொல்கிறாராமே, நல்லையா, நான் உன் கூட இருக்கிறமா, நீ போ, அந்த அடிமைத்தனத்தில் என் ஜனலை மீட்டு எடுத்து வா, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனலை மீட்டு கொண்டு வா. அப்போ பாருங்கள், ஜனங்க நிறைய இன்றைக்கி அடிமையாக இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இன்றைக்கி ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்காங்க. இதை மீட்டு எடுக்கும்படி தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்ம தெரிஞ்சு கொண்டுறாரு. பாருங்கள், ஆண்டவர் இந்த பாருங்கள், இந்த ஜூன் மாதத்தில் அநேகருக்கு போய் சத்தியம் சொல்லுவோம், அநேகருக்காக இன்றைக்கி உழைக்கும், அநேகருக்காக சொல்லுவோம். இன்றைக்கி ஆட்கள் இல்லைங்க. இப்போ அறுப்போ மீதி ஆட்களோ குறையும்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்காக பரிந்து பேச, ஆண்டை பற்றி பேச இன்றைக்கி ஆட்கள் கம்மி. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு என் அன்பான தேவாதி தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராம். முன்ன போன்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொல்கிறாரு. இயேசுவா பார்த்து சொல்கிறாரு, நம்ம இயேசுவாவில் வாசிக்கிறோம் 1:5, நான் உயிரோடு நாள் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அதுக்கு முன்னாடி எதிர்த்து கூட நிற்க முடியாது, முன்னாடி எதிர்த்து கூட நிற்க முடியாதான். அப்போ ஆண்டவர் கூட வந்து நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் நம்ம முன்னாடி போனால் நம்ம எந்த பிரச்சனை மாறும். தேவன் நம்மளோடு கூட இருக்கணுங்க. ஆண்டவர் தான் நம்மளோடு கூட இருக்கணும். அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாராம், நம்மளை கைவிடவ மாட்டாராம். ஐயோ, கைவிட்டாங்களே, உலகம் மனுஷன் நம்மளை கைவிட்டுருவான், நம்பி போன மனுஷன் கை விட்டுருவான், நம்பின ஜனம் கை விட்டுருவோம். ஆண்டவர் மட்டும் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, கைவிடாத ஒரு தேவன் பாருங்க. பார்க்குறோம், எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கையில் பார்க்குறோம், நீங்கள் கைவிட்டு நிலைமையில் உட்காந்துக்கிறாங்க. குடும்பத்தில் குழந்தைலன்னா தன் மனைவியை பாருங்க அற்பமாக பார்க்குற கூட்டம் உண்டு. இதுதான் நிறைய பிள்ளைகள் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமை உட்காந்துக்கிறாங்க. என் தாய் இல்லை, என் தகப்பன் இல்லை, என் வாழ்க்கை எதுக்கு நான் அந்த வாழ்க்கை வாழணும், எதுக்கு அந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் கைவிட்டப்பட்ட நிலை இருக்கிறாங்க, அனாதையாக நிற்கிற பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒன்று விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தை யாருங்க சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உன்னி என்னை மீட்ட அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒன்று விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கைவிடாத தேவன் நம்மளோடு இருப்பார். ஆமாம், இல்லையா? நீ பயப்படாதன்றார். சொல்கிறாரு, நீ பயப்படவும் திகைய வேண்டான்ற, கலங்காதன்றார். எவ்வளோ ஒரு ஆறுதல் பாருங்கள். இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைங்க. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளை இன்றைக்கி ஆறுதல் சொல்ல இன்றைக்கி ஆட்கள் இல்லாமல் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அவர் ஆறுதல் சொல்ல தேவனாக, ஆறுதல் சொல்கிற தேவனாக அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். ஆமென்.
திகைகிறோம், கலங்குறோம். எனக்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி வாழ போகிறேன், இந்த பூமியில் எப்படி வாழ போகிறேன்? இல்லைங்க, ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அன்பு தேவப்பிள்ளையிலே, அவர் முன்னாடி போய்கிறாரு, உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. வசனம் ஒரு சாதாரண ஒரு தேவன் பாருங்க, அந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளை படைத்த தேவன். அவர் ஒரு சாதாரண ஒரு தெய்வமே. இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும், எல்லா பொருளாதாரத்தையும், எல்லா ஜீவராசிகளும் படைத்து நம்மளை ஆண்டு கொள்ளும்படி, நம்மளை நடத்தும்படி தேவன் நடத்தி. கர்த்தருக்காக காத்துருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, வசனத்துக்காக நீ காத்துங்கிற நீ ஒருபோதும் தேவன் விட மாட்டார், ஒருபோதும் தேவன் விட மாட்டார். ஆமென், இல்லையா? உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார், உங்களை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராகிறாரு. அந்த தேவன் உன்னை கிருபையினாலும் மகிமையினாலும் உன்னை வழி நடத்த வல்லவராகிறார். அன்பு தேவப்பிள்ளையிலே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, வசனம் சொல்லுது, நான் உன்னை விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் பாருங்க. அப்போ கைவிட மாட்டார் பாருங்க. உலகத்தில் எல்லாம் கை விட்டுருவாங்க, தாய் கை விட்டுருவாங்க, தாப்பன் கை விட்டுருவான், நம்பி போன உறவு கை விட்டுரும், புரியுதா? நம்பி இருந்த வேலை கூட போயிட்டு நம்மளை விட்டு. ஆனால் ஆண்டவர் மட்டும் உன்னை கைவிட மாட்டார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சோர்வோடு இருந்தாலும், எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் கைவிட மாட்டார். ஐயோ, எனக்கு வியாதி வந்துச்சு, இந்த வியாதியில் என்னை மீட்டெடுக்க யாரும் இல்லையே, எனக்கு அநேக பிரச்சனை, சுகர் அதிகமாகிடுச்சு, பிபி அதிகமாகிடுச்சு, என்னை காப்பாற்ற வருவோம் இல்லையே. இல்லைங்க, அதெல்லாம் பெரிய வியாதியே இல்லைங்க. நீ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உன்னை பாதுகாத்து வை நடத்துவார். அன்பு தேவப்பிள்ளையிலே, உன்னை பராமரித்து வை நடத்துகிற தேவனாகிறாரு. ஐயோ, எனக்கு இதயத்தில் ஓட்டம் வந்துச்சு, இந்த ஓட்டை அடிக்க ஆளும் இல்லையே. இல்லைங்க, அவர் சொல்கிறேன், நான் ஒன்று விட்டு விலக மாட்டேன்பா, உங்க கூட இருப்பேன்பா. புது இதயத்தை கொடுப்பார். அன்பு தேவப்பிள்ளையே, புது இதயத்தை கொடுப்பார். ஆமீன், இல்லையா? தேவனை மட்டும் நம்பி நில்லுங்க, ஆண்டவர் பாதுகாத்து வை நடத்துவார். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வை நடத்துவார். ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அன்பு தேவப்பிள்ளையிலே, ஆமென், இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. அதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக காத்திருந்து அவர் கட்டளையிலையும் அவர் கற்பனையிலையும் நம்ம கை கொண்டு வாழும்போது ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டாராம். பாருங்கள், நம்ம படுத்து கொள்ளும் போதும், நடக்கும் போதும், தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரை பற்றி நம்ம எவ்வளோ அதிகமாக அவரை பற்றி பேசும்போது, ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மளை விடாத பிடிச்சு கொள்வார், கலங்காத பாதுகாத்து கொள்வார், திகையாமல் பாதுகாத்து கொள்வார், திகையாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஆமாம், நம்ம நிறைய இடத்துல திகைச்சு போய் நிற்போம், நிறைய இடத்துல திகச்சு ஏன் இந்த வாய்க்கை நினைப்போம். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு பீலியாம் ஒரு கூட்டத்தை போட்டுக்கொண்டு பாருங்க, பாலாக்கு திட்டத்தை போட்டான். பீலியாம் அவனோடு சேர்ந்தான். பீலியாம் அவனோடு சேர்ந்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடணும், இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கின்ற பாலாக்கு ஒரு திட்டத்தை போட்டான். ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, பீலியாம் எப்படியோ சபிக்கும்படிக்கு எத்தனையோ இடத்துல போய் நின்னா. ஆனால் தேவன் பாருங்க, ஆண்டவர் யாரோட இருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் நீ உன்னோடு என்னோடு அன்பு தேவப்பிள்ளையிலே, நம்மளை அழிக்கும்படிக்கு, நம்மளை கெடுக்கும்படிக்கு பாருங்க, நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுக்கும்படிக்கு நீ எத்தனையோ பாலாக்குகள் ஏம்பலாம், எத்தனையோ பாலாக்கள் ஏம்பி பீலியாமலை கொண்டாலாம் சபிக்கும்படிக்கு. ஆனால் அந்த சாபலாம் அவனை தொடாது. அன்பு தேவப்பிள்ளையிலே, ஏன்னா அவர் சொல்லிட்டு நான் உன் முன்பாக போகுவேன், உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அன்பு தேவப்பிள்ளையிலே, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க இந்த மாதத்து மட்டும் இல்லை, நீ ஆண்டவரை நம்பி வந்த வாழ்நாள் எல்லாம் சொல்கிறாரு, நான் உன்னை மரணம் பரிந்து உன்னோடு கூட பண்ணுறாரு, முடிவு பரிந்து உன்னோடு கூட பண்ணுறாரு. ஆமென், அல்லேலூயா. யாருங்க இந்த உலகத்தை சொல்ல முடியும்? மரணம் பரிந்தமோ முடிவு பரிந்தா உன் கூட இருப்பேன்னு நீ யாரால சொல்ல முடியும்? அன்பான தேவப்பிள்ளையிலே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவப்பிள்ளையிலே, கர்த்தர் பாருங்க சொல்கிறாரு, ஆமென், உன்னை சபிக்கும்படி எவ்வளோ வரலாம், உன்னை அழிக்கும்படி ஒரு கூட்டம் கொள்ளலாம், உன்னை அழிக்கும்படிக்கு ஒரு கூட்டம் கொள்ளலாம். ஆனால் ஆண்டுடைய வசனத்தை பேசுகிற நீ, ஆண்டுடைய வசனத்தை நம்பி நிற்கிற நீ, ஆண்டு சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் உன் கூட இருக்கிறப்பா, உன் பக்கத்தில் இருக்கிறேன்பா, உன்னோடு இருக்கிறம்பா, உன் நடுவில் இருக்கிறம்பா. யாருங்க சொல்ல முடியும்? அந்த தேவனால் மாற்றினாங்க முடியும். உன்னி என்னை படைச்ச ஒரு சர்வவல்லமுள்ள தேவனுங்க, சர்வவல்லமுள்ள தேவன், உலகத்தையே படைத்த தேவன் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷன் கையிலையும் சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அன்பு தேவப்பிள்ளையிலே, கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருக்காக காத்துருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், எத்தனை தொல்லைகள் வந்தாலும், உன் மகனுக்கு கல்யாணம் ஆகலையா, கத்திட்ட காத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. உன் மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, கத்திட்ட காத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவையா அவர் தான். நம்ம தேவையை இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் தேடுறோம், ஆண்டவர் மட்டும் தான் தேவை. இந்த உலகத்தில் தேவை யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவை. அந்த தேவையை அவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு தேவையாக இருந்து அவர் உன் தேவையில் சந்திப்பார், தேவையில் சந்திப்பார். அதான் சங்கீதம் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை ஒரு பண்ண கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டான கத்திடத்துக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை அங்கேருந்து வரங்க, ஒத்தாசை அங்கேருந்து வந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்குவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் கவலையை மாற்றுவார். இல்லையா? அது மட்டும் சொல்ல, ரெண்டாவது சொல்கிறாரு, உன் கால்களை தள்ளாடவே விட மாட்டாராம். உன்னை காக்கிறன்னு சொன்னார் இல்லையா, உன்னை பாதுகாக்கிறன்னு சொன்னார் இல்லையா, அவர் சொல்கிற உன் கால்களை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், உறங்க கூட மாட்டாரங்க. உறங்காதபடி இரவும் பகலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் ஒரு உண்டு, உன்னை பராமரிக்கிற தேவன் ஒரு உண்டு. இல்லையா? மனுஷன் கூட விட்டு ஓட்டுருவாங்க, இன்றைக்கி ஒரு வேலை பேசுவான், நாளைக்கு ஒரு கதை பேசுவான். ஆனால் தேவன் அப்படி மாட்ட மாட்டாங்க. அவர் மனம் மாற மனுபுத்திரர் இல்லையா, இல்லையா? அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லையா, மனுஷன் பொய் சொல்லுவாங்க, தேவன் பொய் சொல்லவே மாட்டார். பொழி உரையாத தேவன், அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணரான்.
பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அந்த தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமீன். பாருங்க, ஜெபிக்க 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 உங்க கண்ணீர் மாறும். ஆண்டரோடு நீங்க இணைஞ்சு நிற்க ஆண்டுடைய வசனத்துக்காக நீ ஓட ஓட காத்திருக்க ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். எல்லாம் வேதனையை மாற்றுவார். தேவன் அவ்வளோ ஒரு சர்வவல்லமுள்ள தேவன். ஆமீன். இல்லையா? உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம், உன்னுடைய சாபம் என்னுடைய சாபம் அனைத்தையும் சுமந்து தீர்த்து உனக்காக எனக்காக மரண பரிந்த சிலுவில் வெற்றி சிறந்த தேவன். அவர் சாவுக்கு எதான சாவால ஜெயித்தாராம். அப்போ அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்க. எந்த சாபமோ எந்த தரித்திரமோ உன் எல்லையில் நடமாடாதுங்க. அவர் சொல்லிட்டார், அவன் முன்பாக போய்கிறேன், உன் எல்லையில் இருக்கிற எல்லா பிசாசு கட்டில அறுத்து போடுவார். முன்னாடி போனவர். அது மட்டும் உன் கூட இருப்பார். உன் கூட இருக்கிறவர் சொல்கிறார். இல்லையா? அவர் சிலுவில் ஜெயித்த தேவன், சத்துருவை ஜெயித்த தேவன் உன் கூட இருக்கிறார். அன்பு தேவப்பிலே, ஒருபோதும் விட மாட்டார். ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். கலங்கி தவிக்காத, கண்ணீரோடு நிற்காத. கண்ணீரோடு இருக்கிற பார்த்து தேவன் சொல்கிறாரு, கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்பா. இல்லையா? அந்த தேவன் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். மகளை உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ரூத்தை பார்த்து சொன்னது போல அவர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அன்பு தேவப்பிள்ளையிலே, வேண்டியதெல்லாம் செய்கிற தேவன் உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து சமாதானம் நடத்துவார். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சீர்தூக்கி நடத்துவார். சோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நல்ல ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய சமாதானமும் உடைய தயவும் வெளிப்பட்டப்பா. தகப்பனை இதுவரைக்கும் இந்த வசனத்தை கேட்ட அப்பா, அந்த வார்த்தையின்படி தகப்பனை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகவனை வார்த்தை கீப்படிந்து வாழ்கிற குடும்பங்களையும் தேவனை அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் தேவனே அப்பா, என்ன வேதியோடு என்ன கண்ணீரோடு என்ன கஷ்டத்தோடு இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டார்களோ அந்த கண்ணீரெல்லாம் மாற்றுங்க, அந்த கவலையெல்லாம் மாற்றுங்கப்பா. நீங்கள் சொல்லிக்கிறீங்கப்பா, நான் முன்பாக போவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லிக்கிறீங்களப்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னது மட்டும் இல்லாண்டு தகவனே, ஆளில் நான் உன்னுட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவது சொல்லிக்கிறீங்களப்பா. நீ பயப்படாதே, கலங்காத சொல்லிக்கிறீங்களப்பா. கலங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். ஆமேன்.